பாஜக உடனான கூட்டணி கதவு சாத்தப்பட்டு விட்டது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். அதிமுக கூட்டணிக்கான பாஜகவின் கதவுகள் திறந்தே இருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருந்த நிலையில் தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டோம் என்பதுதான் தங்களின் நிலைப்பாடு என்றார். பிஜேபியோடு எந்த காலத்திலும் இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை, எந்த காலத்திலும் இல்லை என்ற ஒரு தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது கட்சியில். அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது தமிழ்நாடு முழுவதும் அன்றைக்கி கட்சி தொண்டர்களும் சரி பொதுமக்களும் பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள். எனவே எங்களுடைய நிலைப்பாடை பொறுத்தவரை பிஜேபிக்கு உண்டான கதவு சாத்தப்பட்டு விட்டது. அவங்க திறந்து வச்சுக்கலாம். பிஜேபிக்கு வரக்கூடாதுன்ற அடிப்படையில் நாங்கள் சாத்திட்டோம் கதவை. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடும் கூட. பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது போல் ஆண்களுக்கும் இலவசமாக பேருந்துகளில் பயணிக்க அனுமதிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி மற்றும் பசுமை தாயகம் அமைப்பு இணைந்து நடத்திய காலநிலை நீதி மற்றும் பாலின சமத்துவம் குறித்த கருத்தரங்கில் பேசிய அவர், சென்னை கோயம்பேட்டில் 100 ஏக்கர் பரப்பளவில் பசுமை பூங்கா அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா 75% ரோட் ஸ்பேஸ் ஆக்கிபைட் பை கார். அந்த கார்ல போறது 25% மக்கள் தான் போறாங்க. ஆனா ரோட்ல 75% ஸ்பேஸ் ஆக்கிபை பண்றாங்க. பஸ்ல போறவங்க 25% ஸ்பேஸ் ஆக்கிபை பண்றாங்க. ஆனா அதுல போறவங்க 75% மக்கள் பஸ்ல போறாங்க. இது குறைக்கணும். அதுக்கு என்னன்னா ஃப்ரீ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், இன்னும் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அதிகப்படுத்தணும். என்னுடைய கான்செப்ட் பஸ்ஸை ஃப்ரீயா பண்ணிடுங்க. ஆனா பஸ் இன்னைக்கு 3500 பஸ் தான் இருக்கு. இது 8000 பஸ்ஸா இன்க்ரீஸ் பண்ணுங்க. அந்த பஸ்ஸஸ்லாம் நல்ல குவாலிட்டி பஸ் கொடுங்க, ஃப்ரீக்வன்சி கொடுங்க. யாருமே கார்ல போக மாட்டாங்க, யாரும் பைக்ல போக மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போகணும்னா யாரும் பஸ்ல ஃப்ரீ. எங்க சென்னைக்குள்ள எங்க வேணா இறங்கிக்கலாம். புதுச்சேரியில் நடந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 14ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரி தொகுதியில் கூட்டணி கட்சியின் வேட்பாளரை வெற்றி பெற வைக்க வேண்டியது என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் கடமை என தெரிவித்தார். புதுச்சேரி தொகுதியில் பாஜக போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி அதனை உறுதி செய்துள்ளார். ராணிப்பேட்டையில் டிசிசி குரோமிய தொழிற்சாலையின் குரோமிய கழிவுகளை அகற்ற அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்த நிலையில் குரோமிய கழிவுகள் வெளியே செல்லாத வகையில் கட்டமைப்பை ஏற்படுத்த 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் துவங்க உள்ளதாக அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் பூட்டுத்தாக்கில் கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் திட்டத்தை அமைச்சர் காந்தியுடன் இணைந்து துவக்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். குரோம் மற்றும் கெமிக்கல் நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த பகுதி பார்த்தீங்கன்னா 1995 அது மூடப்பட்டது. அங்கே இருக்கின்ற குரோம் கழிவுகளை அகற்ற வேண்டும், பாதுகாப்பான முறையில் அகற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கடந்த ஆண்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்களோடு மாவட்ட ஆட்சித்தலைவரோடு நேரடியாக அந்த குரோம் கழிவுகளை ஆய்வு மேற்கொண்டு அதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு அதற்கான டிபிஆர் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் என்வாரன்மெண்ட் காம்பன்சேஷன் நிதி இருக்கிறது. அந்த நிதியின் மூலமாக அந்த குரோம் கழிவுகளை பாதுகாப்பாக எவ்வாறு கையாள்வது என்பதற்காக முதல் கட்டமாக ஒரு 15 கோடி ரூபாயில் அதனை அந்த குரோம் கழிவுகள் வெளியேறாத வகையில் ஒரு கட்டமைப்பு ஏற்படுவதற்காக டிபிஆர் தயார் செய்யப்பட்டு அதற்கான பிரிவில் அந்த பணிகள் தொடங்க இருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். புதுக்கோட்டை அருகே திருக்கோகர்ணத்தில் பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க காரில் எடுத்துச் செல்லப்பட்ட ரொக்கத்தை திட்டமிட்டு கொள்ளையடித்து காட்டுப்பகுதியில் புதைத்து வைத்த வழக்கில் இருவரை கைது செய்த போலீசார் 75 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை 24 மணி நேரத்தில் மீட்டுள்ளனர். நெடுஞ்சாலை ஒப்பந்ததாரர் பாண்டி என்பவர் கொடுத்து அனுப்பிய பணத்தை காரில் எடுத்துச் சென்ற மேற்பார்வையாளர் சதீஷ்குமார் மற்றும் உதவியாளர் கார்த்திக் ஆகியோர் கழிவறைக்கு சென்றபோது காரை பெட்ரோல் பங்கில் நிறுத்திவிட்டு பணத்துடன் தலைமறைவான ஓட்டுநர் லட்சுமணன் மற்றும் அவருக்கு உதவிய ராமர் ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர். லட்சுமணனிடமிருந்து பெற்ற பணத்தை காட்டுக்குள் புதைத்து வைத்ததாக செல்வமணி, சண்முகம் ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளான சாட்டை துரைமுருகன், இசை மதிவாணன் மற்றும் முருகன் ஆகியோர் விசாரணைக்காக சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள என்ஐஏ அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளனர். தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தின் பெயரில் வெளிநாட்டிலிருந்து நிதி திரட்டிய குற்றச்சாட்டில் அவர்களது வீடுகளில் கடந்த 2ஆம் தேதி என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் இன்று அவர்களிடம் விசாரணை நடந்து வருகிறது. கலைஞர் உரிமை தொகை பெறுவதற்காக குடும்ப அட்டை பெற பலர் முறைகேடாக விண்ணப்பிப்பதால் புதிய குடும்ப அட்டை வழங்குவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். கலைஞர் உரிமை தொகை
பெறுவதற்காக சிலர் புதிதாக குடும்ப அட்டைகளுக்கு விண்ணப்பித்தார்கள். ஆகவே அதை குறிப்பிட்ட காலத்திற்கு நிறுத்தி வைக்க வேண்டும் என்று விரும்பித்தான் அதை செய்தார்கள். கூடிய விரைவில் பொழுது அவைகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் விசாரணை அடிப்படையில் செய்து வழங்கினார்கள். சென்னை செம்மொழி பூங்காவில் வரும் சனிக்கிழமை முதல் 10 நாட்களுக்கு நடைபெற உள்ள மலர் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்படுவதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 12 லட்சம் பூச்செடிகள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். இந்த கண்காட்சியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 12 லட்சம் பூக்களை வைத்து இந்த கண்காட்சி ஆரம்பிக்கப்படுகிறது. பல்வேறு மாவட்டங்களில் உருவாக்கப்பட்டு அந்த மலர்கள் இங்கே வைத்து அதன் மூலமாக நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. சேலம் மாவட்டம் சூரமங்கலத்தில் தங்கள் வீடுகளுக்கு அருகில் சாலையில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகளை கடத்திச் செல்ல முயற்சித்ததாக கூறி வெளிமாநில இளைஞர் ஒருவரை அப்பகுதி மக்கள் கட்டி வைத்து தாக்கினர். அவரை மீட்டு போலீசார் மருத்துவமனையில் சேர்த்தனர். அந்த இளைஞர் மீது இதுவரை யாரும் புகார் அளிக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர்.